முதல்ல அந்த வாக்குறுதி பார்ப்போம். என்னன்னா இப்ராஹிம் நபி 2வது அத்தியாயத்துல 129ல துஆன்னு கேக்குறாங்க, இறைவா இவர்களில் இருந்தே இவருக்கு ஒரு தூதரை அனுப்பு அப்படின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இப்ராஹிம் நபி கிட்ட வாக்குறுதி அல்லாஹ் கொடுக்கறான். அதே மாதிரி மூசா நபி கிட்டயும் பாத்தீங்கன்னா அதே வாக்குறுதி ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் வந்து கொடுக்கறான். 7வது அத்தியாயத்துல 157வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஒரு இறை தூதரை நான் அனுப்புவேன், நீங்க அவருக்கு உதவி செய்யணும், அவரை கண்ணியப்படுத்தணும், அவரை நம்பணும் அப்படின்னு சொல்லி மூசா நபி கிட்ட அல்லாஹ் அந்த வாக்குறுதி சொல்றான். நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அனுப்புவேன், அப்போ நீங்க வந்து உங்களுடைய உம்மத்து வந்து அவங்கள நம்பணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேக்குறான். இது எதுக்காக அந்த வாக்குறுதி வாங்கப்படுதுன்னா, மூசா நபியோட உம்மத்து காளை கன்ற சிலையா வணங்கியது. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு வந்து அவங்க ஆளாயிடுறாங்க. ஆளான உடனே மூசா நபி வந்து கேக்குறாங்க, இறைவா எங்களுக்கு மன்னிப்பு கொடு, இந்த சமுதாயத்துக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அல்லாஹ் சொல்றான், வாய்ப்பு கொடுக்கிறேன், முஹம்மதுன்னு சொல்லி ஒரு இறை தூதர் வருவாரு, அவரை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாக்குறுதி வந்து அல்லாஹ் 7வது அத்தியாயத்துல 157ல வந்து அல்லாஹ் சொல்றான். அதுவே பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயத்துல அல்லாஹ் வந்து 40வது வசனத்துல சொல்லுவான். அல்லாஹ் வந்து இந்த இடத்துல சொல்லுவான் பாருங்க, 2வது அத்தியாயத்துல 40வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஏன் வாக்குறுதியை நிறைவேற்றுங்க, நான் உங்க வாக்குறுதியை நிறைவேற்றுறேன் அப்படிங்கிறான். இப்ப இந்த வாக்குறுதி எது யாரை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள